டோன்ட் மிஸ் அ பீட். இதான் அவங்க சொன்ன தீம். நான் முதலே ஒரு முன்ஜாமீனம் வாங்கிறேன். எஸ்பிஐ இருக்காரு. ஏன்னா எப்பயுமே முன்ஜாமீனம் வாங்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக போய் நம்ம தப்பு பண்ணிக்கலாம். ஸோ எங்களுடைய ஆண்களுடைய இதய துடிப்பே பெண்கள் தான். நாங்கள் என்னைக்குமே உங்களை விட்டு தர மாட்டோம். இந்த ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு மணி நேரம் உங்களை லேசாக குறைச்சி பேச போகிறோம், தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறமேட்டு பயந்தா எதுக்கு பேசணும்? வீட்டில் போய் சாப்பாடு வேணும் நல்லவர்களே. சரி, உங்கள் வீட்டம்மா வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த பக்கம் திரும்பி பேசுங்க. இயற்கையின் ஆரோக்கியமான படைப்பு ஆண்கள். இயற்கையின் ஆரோக்கியமான படைப்பே ஆண்கள். ஒரு மருத்துவராக சொல்கின்றேன், பெண்களுக்கு இருக்கின்ற பருவநிலை மாற்றங்கள் ஆண்களுக்கு கிடையாது. 10 அல்லது 12 வயதில் ஒரு பெண் பருவம் அடைகின்றால், 20-25 வயதில் தாய்மை அடைகின்றால், 45 வயதில் மாதவிலக்கு அடைகின்றால் என்று பெண்கள் சந்திக்கின்ற இடர்பாடுகள் அதிகம். அப்படின்னா ஆரோக்கியமா இருக்க வேண்டிய அளவுக்கு அதிகமான பொறுப்பு பெண்களுக்கு இருக்கு. ஆமா, ஆண்களுக்கு அப்படி இருக்காது. கிடையாது. அப்படியே அலையலாம், அப்படியே போலாம். நமக்கு 2 பிரச்சனை தான் நடக்கும். ஒரு 15-16 வயசுல லேசா ஒரு அரும்பு மீச முளைக்கும். இல்லாட்டி அவனே முளைக்க வச்சிருவான். அப்புறம் ஒரு கல்யாணமாகி ஒரு 40-45 வருஷம் கழிச்சு இந்த பிக்கல் பிடுங்கல் போட்டு அசைக்கிறதுல அந்த முடியெல்லாம் கொட்டிடும். இவ்வளவுதான் நமக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள். அப்ப இயற்கையாகவே ஆரோக்கியமாக இருப்பவர்கள் ஆண்கள். சுருக்கமா சொல்ல போனா, ஆடாம ஜெயிச்சோமடா நம்பேனி, வாடாம ஜெயிச்சோமடா என்று பாஸ் மார்க்கை வாங்கிவிட்டு நாங்க பரிசீலனை வந்திருக்கோம் இந்த அரங்கத்தில்.